வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். இன்று உலகமே உற்று நோக்கும் ஒரு முக்கியமான கடல் பகுதி தான் ஹார்முஸ் நீர் சந்தி என்று அழைக்கப்படும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ். மார்ச் 2026 ஈரான் ஒரு பக்கம், அமெரிக்கா இஸ்ரேல் ஒரு பக்கம்னு போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு போர் பதற்றத்தினால் இந்த நீர் சந்தி மூடப்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதனால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $100 தாண்டியுள்ளது. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பெர்ஷியன் கல்ஃப், இன்னொரு பக்கம் கல்ஃப் ஆஃப் ஓமன், இந்த இரண்டையும் இணைக்கும் ஒரு முக்கியமான சின்ன நீர்வழி தான் இது. ஸோ இது 33 கிலோமீட்டர் மட்டுமே நீளமுடையது. இதில் வடக்கு பகுதியில் ஈரான் நாடும், தெற்கு பகுதியில் ஓமன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகமும் அமைந்துள்ளது. என்னதான் இது 33 கிலோமீட்டர் சிறிய அளவில் இருந்தாலும் உலகின் மொத்த கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 20% மற்றும் இயற்கை எரிவாயுவில் 25% இந்த வழியாக தான் செல்கிறது. ஓகே, அதனால் தான் இதை ஆயில் சோக் பாயிண்ட் என்று அழைக்கிறோம். சமீபத்திய இராணுவ மோதல்களால் ஈரான் இந்த நீர் சந்தியை தற்காலிகமாக கட்டுப்படுத்த முயற்சி செய்து வருகிறது. அது போக மார்ச் 10 நிலவரப்படி அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஈரான் அங்கே நேவல் மைன்ஸ் என்று அழைக்கப்படும் கடல் கன்னிவெடிகளை வச்சிருக்கிறாங்க அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. இந்த பாதை முடக்கப்பட்டால் சவுதி அரேபியா, ஈராக், குவைத், கத்தார் போன்ற நாடுகளின் ஏற்றுமதி மொத்தமாக பாதிக்கப்படும். இதில் இந்தியாவுக்கு என்ன கவலை அப்படின்னா, இந்தியா தனது தேவையில் 85% கச்சா எண்ணெயை நம்ம இறக்குமதி செய்கிறோம். அதில் பாதிக்கும் மேல் இந்த ஒரு நீர் சந்தி வழியாக தான் வரவே செய்கிறது. ஸோ இதனால் இது முடக்கப்பட்டால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயரும், பணவீக்கத்திற்கு வழிவகுக்கும். அதனால் தான் இந்திய கப்பல்களை பாதுகாப்பதற்காக இந்திய கடற்படை ஆப்ரேஷன் சங்கல்ப் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வராங்க. ஓகே, இந்த ஒரு நீர் சந்தி, ஹார்முஸ் நீர் சந்தி எந்த 2 நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ளது என்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.